ஹலோ காய்ஸ், நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுல சாரி வீடியோலாம் போட்டு. அண்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் இது. சரிங்களா? ஆடி ஸ்பெஷலாக வந்து இது ஆடி ஒன்றும் இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் நாளே வந்து நாளைக்கு தான் ஃப்ரைடே, பட் இருந்தாலும் ஆடி விடுன்னு சொல்லிட்டு நேற்று எல்லா வேலையும் முடித்தனால இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த க்ரீன் கலரில் இருக்கும். பாவாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாச கலர்னு சொல்லுவோம்ல அந்த க்ரீனில் இருக்கும். ஆனால் இது குவாலிட்டி வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கர்ட்டோட விலையே வந்து ஒரு 250க்கு மேலே இருக்கும். அது நல்ல ஒர்த்து. அண்ட் வந்து இந்த லென்த்தில் வந்து நம்ம இது பண்ணாலும் நம்ம லைனிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம வந்து வேர் பண்ணலாம். இந்த ப்ளவுஸுக்கு இதுக்கும் நல்லா மேட்சிங்காக நல்லா ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேட்சிங் ஒரு ஆள் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நம்ம எடுக்கிற மாதிரி இந்த ஸ்கர்ட்டு வந்து கிடையாது இந்த பாவாடை. இது வந்து நல்ல குவாலிட்டி இதில் வந்து நான் எடுத்தனால கலர் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ஷேட் ஆகலை. அண்ட் வந்து ஓவராலாக வந்து சூப்பர்னு சொல்லலாம். அண்ட் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேப்பர், அதனால் வெயிட் இருக்குப்பா. பேப்பர் இது சரி சொல்லுவோம்ல, டிஷ்யூ. ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும், நல்ல வெயிட்டு இதாக இருக்கும். அந்த முந்தி இதில் தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் இதே கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டாக வந்து வச்சுமா நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. நல்ல கோல்டு இதில் நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து வேர் பண்ணோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க தான் நல்லா டிஷ்யூ சாரீ இது. ஆனால் அந்த ப்ளீட் எல்லாமே வந்து செம்மையாக தான் இருக்கும். இது அந்த ஃபஸ்ட்டில் அந்த லேயர் எடுத்து நம்ம சொருகிறத நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அடுத்தடுத்து நம்ம இது பண்ணும்போது அண்ட் ஓவராலாக வந்து அந்த ப்ளீட் வந்து நல்லா இதாகிடும். நம்ம உடவை நல்லா அந்த ஸ்கர்ட்டை நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுத்துடும் போது செம்மையாக இதாகிடும். அண்ட் ஓவராலாக வந்து அண்ட் சூப்பராகவும் இருக்கும். இந்த லுக்கே வந்து பாருங்களேன், இந்த கலருக்கு அந்த ப்ளவுஸ் கலருக்குமே வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்து நல்லா இருக்கும். நல்லா பார்த்தாலே வரும், நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இது வரும். இன்றைக்கி கோவிலுக்கு போகிறனால வந்து கொஞ்சம் நல்லா மங்களகரமாக போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன். என்கிட்ட அவ்வளோவா எல்லோ கிடையாது, உங்களுக்கே தெரியும். நான் சாரி நிறைய வேர் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து எல்லோ கலரில் நான் அந்தளவுக்கு நான் வேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லோ வந்து என்கிட்ட வந்து கம்மி தான், என்கிட்ட அவ்வளோவா கிடையாது. அதனால வந்து இந்த கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்டர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் ஷேடு இது. அதில் ஒரு மாங்காய் டிசைன்ஸ் போட்டு அதில் ஒரு க்ரீன் கலர் பார்டர் போட்டு செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கலர் ஓவராலாக வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர். எல்லோரும் பார்த்தோன்னே இதை அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி. இது நான் ப்ளீட் எடுக்கும்போதும் பாருங்களேன், அங்கேயே இந்த பார்டர் லைன் நல்ல கோல்டு, நல்ல திக்கான கோல்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நல்ல இந்த ப்ளீட் பண்ணுறது வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த ப்ளீட் வந்து நல்லா இதாக இருக்குது அப்படின்னு. இதை அயர்ன் பண்ணி இது பண்ணணும் நமக்கு அவசியமே இல்லை. ப்ளீட் வந்து நல்லா இதில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா ஒன்று போல் விழுகும். அதுக்கப்புறம் வந்து நான் சேஃப்டி பின் வச்சு நல்லா பின் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வந்து கீழே நம்ம இடத்துல எப்போவுமே பின் பண்ணி பார்த்துருப்பீங்கள. இது நான் முனியிலேயும் அந்த பிளேட் எடுத்துகிட்டு அங்கேயே நான் வந்து பின் பண்ணிக்கிறேன், கீழே எடுக்காமல். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை சொருகிக்கலாம் நல்லா ஒன்று போல். அந்த பிளேட் எடுத்ததுமே வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு சாரீ அப்படின்னும்போது அந்த சாரீயை இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீயாக வந்து போட்டாலும் நம்ம சாரீ வந்து லுக் வந்து நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து ப்ளீட் எடுப்பேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு ஃபுல்லாக அப்படிலாம் போட்டுட்டுலாம் நான் இறுக்கி பிடிச்சிட்டு இது பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண ஒன்றும் தெரியாது, கோவிலில் போய்ட்டு நம்ம இது பண்ண முடியாது. அதனால் வந்து ப்ளீட் எடுத்து வந்து இது பண்ணிக்கலாம். முந்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் நல்லா விழுகும்.
அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சவுண்டு கேட்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? அந்த குருவி சவுண்டு இதெல்லாம் பாருங்களேன், செம்மையாகவும் அந்த ஒரு சவுண்டு ஃபீலே அது ஒரு தனின்னு சொல்லலாம். காலையில் இந்த மாதிரி நம்ம வந்து சவுண்டு இது பண்ணி கேட்குறதுக்கு ஜஸ்ட் இது எப்படியோ மதியானம் ஆகிடுச்சு, இருந்தாலும் அந்த குருவி சவுண்டு வந்து நமக்கு அந்தளவுக்கு இதாக இருக்குது. அந்த ப்ளீட் வந்து எனக்கு நல்லா வழுக்கும் ஓவராலாக வந்து. அதனால் இந்த சாரீ வந்து ஃபேவரட்னே சொல்லலாம் எனக்கு வந்து. ஏன்னா எல்லா இதுலேயுமே மிக்சட் கலர் மாதிரி இருக்குல்ல, க்ரீனு, நல்ல கோல்டன் கலரு, அப்புறமா வந்து பிங்க் கலரு, அப்புறம் அந்த காப்பர் இது அந்த ஜாக்கெட்டில் உள்ளது, அது வந்து செம்மையாக நல்லா தான் இருக்கும். இது நல்லா ஒன்று ஓலை எடுத்து விட்டுட்டு ப்ளீட் இதுலேயுமே நல்லா வெளுக்கும். அதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். நான் ஓவராலாக வந்து கோவில் இதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சாட்டர்டே பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணும்போது ப்ராப்பராக வந்து நல்லா இது பண்ண முடியும். அந்த வாழ்கிறதுக்கு அந்த மேலே ஏற்றிட்டு வரும்போது அழகாக இருக்கும். அந்த ஹிப்பு சைடில் வந்து அண்ட் ஓவராலாக வந்து என்னோடய ஃபுல் லுக் வந்து இது தான். இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய் காய்ஸ், பாய் பாய் பாய். ஆடி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே.